பாம்பு ப்ராப்ளம் வந்து இருக்கு. நம்ம பசங்க மிஸ் பண்ணிட்டு எங்கே போனானுங்க தெரியல. சோலா கைஸ்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா ரைட்டிங் ஜாக்கெட் போட்டு க்ளவுஸ்லாம் போட்டுங்க கிளம்பிட்டானுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நெக்ஸ்ட் ரைடு கிளம்பிட்டோம். ஏன் இத்தனை நாளாக நம்ம விளாக் போடலைன்னா வண்டி கையில் இல்லை, அப்புறம் ஜாக்கெட், அப்புறம் க்ளவுஸ், அப்புறம் கையில் எதுவுமே இல்லாமல் சரி எங்கேயாச்சும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் போலீஸில் மாட்டிக்கிட்டால் கொஞ்சம் பிரச்சனை நிறையா தான் வரும். அதனால் சரி எல்லாம் கையில் இருந்து போகலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம நவீன் மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கான். நம்ம நவீன் மாப்பிள்ளை இதை பார்த்தீங்கன்னா எங்கே ரைடிங் ஜாக்கெட் ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ரைடர்ஸ் போயிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதான் பார்த்தீங்களா வண்டி அங்கே இருக்குது, ஹெல்மெட்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர்கிட்ட இருக்கிற ஒரு பர்கூருன்னு ஒரு ஃபாரஸ்ட், அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக ஒரு அப்லோடு பண்ணிடலாம். சரி ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? வண்டி புதுசாக வாங்கிட்டோம். சைனாவில் தான் வாங்கினோம் வண்டி. அது நாங்கள் வண்டி போகும்போது விட்னஸ் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கியாச்சு, ரைடு ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பர்கூர் கிளம்ப போகிறோம். பர்கூர் போயிட்டு போகிற வழியில் உங்களை விட்னஸ் எல்லாத்தையும் சொல்லுவோம். பல கஷ்டங்களை தாண்டி அதாவது இந்த கஷ்டம், அந்த கஷ்டங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாகவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு, அதாவது வீட்டில் வச்சு மைக் வச்சு தனியாக அப்லோட் பண்ணலான்ட்டு. அதாவது எங்கள் இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம் ஏன் அந்த சம்பவத்தெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ ரைடு கிளம்பியாச்சு, அதை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது பேசிக்கலாம். பசங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்படியே நான் பசங்களை காமிக்கிறேன். முக்கியமாக என் ரைடு ஜாக்கெட்டும் என் ரைடு ஹெல்மெட்டையும் காமிக்கிறேன். வாங்க, ஃபுல்லாக ஷூவு இது எல்லாமே வாங்கியாச்சு, ஹெல்மெட் அங்கே இருக்குது. அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, நானும் வெயிட்டிங்லேயே இருந்தேன். எப்படா சொல்லுவேன்னு. பட் அதுக்கான நாள் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெயிட் கண்டென்ட் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நான் உங்களை வண்டிக்கிட்ட போயிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வண்டியில் தான் போகிறோம். சுசுகி. நம்ம ஹெல்மெட்டு இருங்க, இந்த ஹெல்மெட் தான் வாங்கியிருக்கோம். பட் இனிமேல் பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் உங்களுக்கு போக காட்டுறேன். நம்ம பசங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க, அப்படியே அவனுங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விளாக் எடுத்தோம். அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம போயிட்டு பசங்க முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. அப்படியே பசங்கிட்ட போயிட்டு அப்படியே அதில் அப்படியே மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி வழியில் வந்துட்டு தான் சரி, அப்படியே பாதி வழியில் வந்துட்டு என்ட்ரிக்கு பேசிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வந்துக்கலாம். 2 பேர் முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான். பட் இருந்தாலும் என்கிட்ட ரைடு ஜாக்கெட் இருக்குது அப்படின்னு நான் பையன் இல்லைன்னு சொன்னான். சரி அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு சரி அப்படியே நம்மளோட ஃப்ரீயாக தானே இருக்கும். அப்படியே நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு வரேன். நீங்கன்னா ஓட்டிட்டு நான் வரும்போது நான் ஓட்டிக்கிறேன், அப்போ நான் போட்டு வாப்பல அப்படின்ட்டேன். வண்டி இருக்கும் வண்டியாச்சு. அதாங்க நம்மளோட ஹெல்மெட்டு எல்லாம் போயிட்டுருக்கு. போவாப்ல கொஞ்சம் வசதியாக போவாப்ல. எல்லாம் பசங்க தான், நான் சொன்னல 2 பேர், அது அவங்க தான் பசங்க முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. போயிட்டு அப்படியே போயிட்டு ஒரு அலப்பறை இருக்குது இல்லைன்னு தெரியல. ஆனால் இதான் ஃபஸ்ட்டு தாட்டியாக போகிறோம். என்னாச்சு? நேராகவே எப்படி மேப்பு போடலையா? மேப் போடுங்கடா மொபைலில். மொபைலில் மேப் போடுங்கடா. என் மொபைலில் மேப்பே தப்பாக காட்டுதுடா. ஸோ காய்ஸ், என்ன இதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதில் போகிறதால ஒரே கன்ஃபியூஷன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா பசங்க சரியான அலப்பறை பண்ணிட்டு போகிறானுங்க. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலம் உடஞ்சிருக்கிறதுனால அந்த சைடு போக முடியாது, கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் கொஞ்சம் சுற்றி போகலாம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். சுற்றி போகிற ரோடு தான் நினைக்கிறேன்.
சரி அப்படியே சுற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த வழியாக போயிட்டுருக்கோம். வா 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 போட்டா ஏ அடிச்சுக்கடா விக்கே, அவன் மாற கேட்குறான் பாரு, அடிச்சுக்கடா. ஸோ காய்ஸ் நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டர் சம்திங் 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பசங்க முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. நான் கர்ச்சீப் தலை கட்டாதனால கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுனா கொஞ்சம் தலையில் பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நின்றுட்டே கர்ச்சீப் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மழை தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சு மேகம். ஆனால் இங்கே தான் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. இன்னும் நம்மளே உத்து பார்த்தா தான் தெரியும், கேமராவில் பெருசாக தெரியும். சரி ஓகே கேஷ், நான் அப்படியே என்னென்னு பார்த்துட்டு அப்படியே போப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹெல்மெட் போட்டு தான் இந்த ஹெல்மெட் தான் கேஷ் வாங்கியிருக்கோம். நல்லா இருந்தால் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதான் கூடிய சீக்கிரம் கேமராவை மாட்டிடலாம். அடுத்து கோபுராக்கு தான் பிளான் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு தான் பணம் சேர்த்திட்டு இருக்கோம். அது கோபுராக்கு வந்துருச்சுன்னா அப்படியே நம்ம முடிஞ்ச மோட்டோ விளாக் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன இதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பித்தாச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்கூருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங்கில் தான் இருக்கும். அப்புறம் இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இருங்க நான் பேக்கில் காமிக்கிறேன். அதான் இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் நம்ம அந்த இதுக்கெலாம் போய் ஆகணும். அப்படியே நம்ம பசங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னானுங்க. அப்படியே எடுத்துகிட்டு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். நம்ம கூட அந்த ரைடர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ ராய் காட்டிடுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு தான் காட்டலான்ட்டு. அப்புறம் சூப்பராக இருக்கும். இவங்க தான் நம்ம 2 பேர் புதுசாக ரைடர்ஸ். இந்த 2 பைக்கில் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 2மே சுசுக்கி பிராண்டு. 2மே சுசுக்கி தான். ஆனால் இல்லை கொஞ்சம் மக்கர் பண்ணார். இது பார்த்துக்கலாம், இல்லை கடந்து போயிடலாம் பார்த்து. அதுக்கு தான் ஒரு வண்டிக்கு 2 வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்துக்கலாம். பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களுக்கு என்னென்னு போக உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இன்னும் போகணும், இன்னும் ஒரு 20 கிலோமீட்டரு. வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில. இங்கே ஒரு இது இருக்குது, அது என்னன்னு தெரில சரியா. நான் ஜூமிங் பண்ணி காட்டுறேன். அது என்னன்னு தெரில. இது மேலே போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அந்த பர்கூர். ஆனால் அது குளிக்கலாம், நல்லாயிருக்கும். நாங்களும் குளிக்கிறதா தான் பிளானு. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் வச்சு ப்ளாக் பண்ணுறேன். Hey guys, ஃபன் பண்ணிட்டுருக்காங்க நம்ம பசங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கழிச்சு ப்ளாக் பண்ணுறேன். நம்ம பசங்க மிஸ் பண்ணிட்டு எங்கே போனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாயிலிருந்து வார்த்தையே வரல, அந்த அளவுக்கு ஒரு செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் உள்ள ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் உங்களுக்கு தோணும். பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது என்னமோ ஒரு ஊர் வாயில் வரமாட்டேது. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். முன்னாடி சில குரங்குகள் உட்காந்துருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ட்ரிப் ஒன்று போயிருந்தோம், ஏற்காடு போயிருந்தோம். அந்த ஏற்காடு ட்ரிப்பு தான் எனக்கு அதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நான் மைண்டுக்குள்ளே வந்தது. அது மட்டும்தான். ஏன்னா அந்த ட்ரிப்பு தான் என்னால் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. நீங்கள் அந்த ட்ரிப்புன்னா பார்க்கலைன்னா முன்னாடி இதில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அங்கே ஒரு 15 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சு பர்கூர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் ஒரு 9-8 இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போகிற பிளேஸ் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் மெதுவாக தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்படி இறங்கி பார்த்துடலாமா அப்படின்னு ஒரு இது. சரி, நம்ம அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு இறங்கியாச்சு. நம்ம மாப்பிள்ளை அங்கே வந்துட்டுருக்கான் தம்பி சஞ்சய். ஃபுல்லுமே மூங்கில் மரம்டா, பயங்கரமாக இருக்கு வர்றா ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியுதா, ஃபுல்லுமே மூங்கில் தான். பட் இங்கே இலவசமாகவே எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் திரும்பியாச்சு. பட் மூங்கில் மரத்தை தான் நாங்கள் இங்கே ரசித்தோம். நல்லா தான் தெரியுதுங்களா,
பெருசு பெருசாக இருக்குது. அதாவது பட் பார்த்திங்கன்னா என்னோடய நண்பன் கிருஷ்ணா அவன் பந்தல் ஒர்க் தான் பண்ணுறான். பட் அவன் இங்கே வந்திருந்தானா இது எப்படியோ ஒரு வண்டியை பிடிச்சி மரத்தை வெட்டி அதை அழகாக எடுத்து அவன் பந்தல் போகிறதுக்கு எடுத்துருப்பான். பட் இந்த இடத்துல அவனை மிஸ் பண்ணுறோம். இறங்குறது இறங்கியாச்சு. பட் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கீழே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நல்லா பார்த்தது அந்த மூங்கில் மரத்தை தான். பட் அதிகமாக சுற்றி பார்க்குறது இல்லை. எப்படி கடந்தாச்சு கோயிலை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற பிளேஸ் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஆஃப் ரோடு தான், அதெல்லாம் கொஞ்சம் அட்வென்ச்சர் பண்ணிட்டுருக்கோம். வண்டி அதுக்கு தகுந்த மாதிரி வேறு எடுத்துக்கணும் போயிட்டு இருக்கு. இப்படியே ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகியாச்சு. இனிமேல் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். போகிற பிளேஸ் இப்படி தான் இருக்குது. ரொம்ப அட்வென்ச்சர் பண்ணுறதா இருக்குது. ஆஃப் ரோடு தான். இதான் ஃபால்ஸா, தண்ணி இருக்கா என்னன்னு தெரியல. இடத்துல போனால் தான் தெரியும். நம்ம பசங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஃபால்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஃபால்ஸுக்கான சவுண்டு, அதாவது அருவிக்கான சவுண்டு அந்த மாதிரி தான் அடிக்கிறது தெரியல எங்களுக்கு. அதான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சம்பவம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. வெயிட்டாக நடக்குது. ஃபால்ஸ் அங்கே இருக்குதுன்னு நினச்சிதா அங்கே போனோம். நவீன் மாப்பிள்ள வந்துட்டுருக்கான். அங்கே போனோம், பட் அங்கே இல்லைன்ட்டாங்க. பட் தண்ணி போகுது, ஆனால் கொஞ்சமாக தான் போகுது. அதாவது அருவி மாதிரி கொட்டுற இடம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமாம்மா. நாங்களும் அப்படியே பிடிச்சி தேடிட்டுருக்கோம் இடத்த. கண்ணுக்கு மாட்டோம்னா இது நம்ம பசங்க வந்து நம்ம கூட வந்த பசங்க அங்கே இருக்காங்க. அப்படியே அங்கே போய் மீட் பண்ணிக்கலாம். ஆமாம், முடியல. நான் போகிற பிளேஸை ஃபுல்லுமே அட்வென்ச்சராக தான் இருக்குது. எல்லாமே ஆஃப் ரோடு தான். வண்டி ஓட்ட முடியல அதில். அதான் நான் நடந்தே போயிட்டுருக்கேன். ஒருத்தர் மட்டும் வர சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன் நான். போகலாம். ஏன்னா எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே பக்கத்தில் போக உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க மிஸ் பண்ணிட்டு எங்கே போனானுங்க தெரில. நாங்கள் வந்து இங்கே நின்றுருந்தோம். அங்கே நின்று வாட்டர் ஃபால்ஸ் எங்கேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த வழியாக கிராஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனானுங்கன்னு தெரில. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா டவர் ஃபுல்லுமே இல்லை. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஆனால் நாங்களும் அது வரை போய் பார்த்தோம். பட் எவனையுமே காணோம். பின்னாடியே வாங்கடான்னு சொல்லிட்டே இருக்கோம். அப்புறம் அவனுங்க பாட்டுக்கு ஏறிட்டு போயிட்டானுங்க. இங்கே ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு நாங்கள் கேட்க போனோம். பட் அவனுங்க இந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிட்டானுங்க. நாங்களும் இது வரை போய் பார்த்தோம். ஆனால் ஆளையவே காணோம். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணலன்னு பார்த்தா டவர் எதுவும் இல்லை. சுத்தமாக டவர் கிடைக்கல. நாங்களே லொக்கேஷன் கூட போட முடியாமல் ஒருத்தர் கேட்டு தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நம்மளே மேலே ஏறி பார்த்துடலாம். சரி, என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்புறமா வ்ளாக் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு நம்ம பசங்க வந்துட்டானுங்க. இதை வரானுங்க. பின்னாடியே தானே வர சொன்னேன். எங்கே போனீங்க? ஃபால்ஸ் இருக்கட்டும், நாங்கள் இங்கே நின்று இருந்தோம்ல. இந்த பக்கம் கிராஸ் ஆகி போகிறேன். கத்துறேன், நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஏன்னா எங்கடா போய் தவிர எங்களும் கொஞ்ச நேரத்தில் திக்குனாச்சு தெரியுமா? அங்கே புளி அந்த இது போட்டுருந்துச்சுல்ல, மலை உச்சிக்கே போயிட்டோம். கடைசி வரையும் நீங்க போயிட்டீங்கன்னு நாங்க போயிட்டோம். யானை சாணம் கவருக்குன்னு இருந்துச்சு. யானை சாணம் அப்படியே இப்போ போட்டு எப்படி போனா அந்த மாதிரி இருந்துச்சு. வண்டி திருப்பி நாங்கள் வாட்டி கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஃபால்ஸ் இங்க இருக்குடா. நீ எங்க இருக்கு? நானும் ஏறி பார்த்தேன். ரைட்டா அங்கெல்லாம் வழியே இல்லை போல அப்படின்னு நினைச்சு நான் கீழே இறங்கி வழியெல்லாம் இருக்கு. அது வரையும் போனீங்களா? ஃபால்ஸ் எங்கே இருந்துச்சு? ஃபால்ஸ்லாம் இல்லை. ஃபால்ஸுக்கு எப்படி தெரியுமா? இப்படி போகணும். அப்படி போய் இறங்கி வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு அந்த வழியாக தான் போய் ஆகணுமாம்மா. போகலாம். சரி, அப்படியே வாங்க, அப்படியே பொறுமையாக வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் நம்ம பசங்க வந்துட்டானுங்க. இன்னும் நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் பக்கீர் ஆயிடுச்சு. இந்த காட்டுக்குள்ளே எங்கடா போய் தேடுறது அப்படின்னு. டவரும் வேறு சுத்தமாக இல்லை. அதுதான் எனக்கு பயம். இல்லைனா ஃபோனாச்சு பண்ணலாம். எப்படியே பார்த்தாச்சு. அப்படியே வரானுங்க. அப்படியே நம்ம அந்த இடத்துக்கு அப்படியே கீழே போய் நடந்தால் போய் அவனு வேறு வழி இல்லை. வேறு பக்கம் எப்படி வழின்னு தெரில.
குளிச்சாதான் இதே நடந்து போய் ஃபால்ஸுக்கு போயிடலாம். பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் நாங்கள் இப்போ திரும்பி இப்போ அட்வென்ச்சர் பண்ணலான்னு இறங்கிட்டோம். வேறு வழி தெரியலைங்க. ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்ம பசங்களுக்கு எப்படியோ பார்த்தாச்சு, அது வரையும் சந்தோஷம். இதோ அந்த இடத்துல போய் பார்க்கலான்ட்டு நாங்களும் போகிறோம். பட் என்ன ஆக போகுதுன்னு தான் தெரில. தண்ணி சத்தம் கேட்குது நல்லாவே. பட் கொஞ்சம் தண்ணி அருவி மாதிரி வேறு லெவலில் கொட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். நாங்களும் அதான் எதிர்பார்க்குறோம். தெரியுதுங்களா? வா எடுத்துருங்க. பாம்பெல்லாம் கொஞ்சம் தெரியுதுங்களா? ஆளுக்கு ஒரு பக்கம் தண்ணியில் மூளை கட்டுது. பார்த்துருவோம். இல்லை இறங்கியாச்சு ப்ரோ. அப்படியே மேலே ஏறணும் ப்ரோ. இந்த தண்ணியில் குளிக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. தண்ணி கொஞ்சம் இதாக இருக்குது. தாண்டிடலாம். தாண்டி மேலே ஏறி போய் பார்க்கலாம். காலை முடியா? ஸோ காய்ஸ் இங்கே வந்தாச்சு. இதுக்கு மேலே ஆச்சு நல்லா இருக்குமா? இங்கேயும் தண்ணி இருக்கு. அமைதியா அழகாக இருக்கு. பட் இதில் குளிக்கலாமா? நாங்கள் எதிர்பார்த்தது அருவி கொட்டுற மாதிரி. பட் இதனால் அந்த மாதிரி எதுவும் வரல. இதுவரையும் நெருங்கியாச்சு. ஃபால்ஸ் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆசைப்பட்டு வந்ததே இதுக்காக தான். பட் இது எங்கே இருக்குன்னு தெரியல. நாங்களும் முன்னாடி எவ்வளோ தூரம் போய் பார்த்தோம். பட் எதுவும் கண்ணில் மாற்றல. அதனாலனா போய்கிட்டே இருக்குது. இங்கே தான் வந்திருக்கு. இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே தான் குளிக்கான்னு கேட்டால் வேறு வழி தெரியலைங்க. இங்கே தான் குளிச்சாகணும். இங்கே தான் குளிக்க. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறோம். இந்த அந்த இடத்துல போய் பார்க்குறோம். மாப்பிள்ள அட்வென்ச்சர் பண்ணுறான். அங்கே இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். மழை தண்ணி இல்லை, அப்படியே மலையிலேருந்து நேராக வர தண்ணி தானே. அதனால் தண்ணி நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி குடிக்கலான்னு வந்திருக்கோம். தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? ஷூ வேறு போட்டிருக்கேன், அதனால் நனைச்சிட்டு வர முடியாது. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வெஜிடபிள் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குல்ல. தண்ணி கொஞ்சம் நல்லா ஐஸாக இருக்குது. பட் தண்ணி ரொம்ப தாவம் வேறு. இப்படி தண்ணி குடிக்கலாம் ஒன்றும் முடியல. நாங்களும் அது வரைக்கும் போய் பார்ப்போம். பட் அங்கேருந்து வந்தோம். அங்கே போயிடலாம். அங்கே நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைடா, அது முன்னாடி இதை விட கொஞ்சம் நல்லா இருக்குடா. பசங்க 3 பேர் குடிக்கிற மாதிரி. சின்னதாக குடிங்கடா. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டாங்கடா. கொஞ்சம் அப்படியே இங்கேருந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம். ஒன்றும் முடியல. தொண்டையெல்லாம் வறண்டுருச்சுங்க. நாங்களும் எவ்வளோ போராட்டத்துக்கு மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தோம். பட் அதுக்கு அந்த இடத்துல இருந்ததே பரவாயில்லன்னு தான் நான் நினைப்பேன். அங்கேயே குளிச்சிக்கலாம். அங்கே 3 பேர் குளிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். கூட வந்தால் இன்னொருத்த மட்டும் குளிக்கல. தண்ணி குளிச்சுட்டு அங்கே போயிட்டு குளிக்கலாம். வேறு வழி தெரியல. குளிச்சுட்டு அப்படியே போகிறவள்ள சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். தண்ணி நல்லா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி கொஞ்சம் இதாக இருக்காமா? தண்ணி கொஞ்சம் நல்லா இல்லைங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கிறது. ஏன்னா ரைடிங்கில் இதெல்லாம் அதாவது ட்ராவல்ஸில் இதெல்லாம் கடந்து அதெல்லாம் தாண்டி தானே போகணும். கிடைக்கிறது தான் சாப்பிட்டவனே, கிடைக்கிறது தான் குடித்தவங்க. வேறு வழி இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே அங்கே குளிக்க பிளாக் பண்ணுறோம். ஸோ காய்ஸ் நான் உள்ளே இறங்கிட்டேன். வெஞ்சர் பண்ணிடலான்னு ஐடியா. என்னதுரோ சோப்பா? சோப்புடா. சோப்புலடா. இல்லடா பாக்ஸ்டா. என்ன பாக்ஸ்? வாட்ச்டா. வாட்சா. யாடாடு ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு குளிக்க மனசே இல்லை. ஏய் என்ன வாட்ச்டா அது? அந்த அல்ட்ரா வச்சா இது இந்த நவீன் இந்த அப்படியே பிளாக் ஆனவுதான் பாரு. நல்லா இருக்கலாம். குளிச்சலாம் நம்ம வேலைக்கு ஆகாது.
ஓ அவனதான் குளிர் முடிஞ்சிருச்சு. இல்லை நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல அதனால இவன் எடுத்துகிட்டு வந்துட்டா இவன் குளிக்கிறான். நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா குளிச்சிருக்கோம். பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி செம கூலிங்காக இருக்குது. தனியாக இறங்குறதுக்கு பயமாக இருக்குது. நம்ம பசங்க யாராச்சும் கூட வந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகிக்கிறோம். என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் பண்ணோம் ஜாலியாக. ஆனால் குளிச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டோம். அடுத்து போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு செல்ல வேண்டியதான். நம்ம பசங்களாம் மேலே இருக்காங்க அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே என்னதுன்னு பார்த்துட்டு அவ்வளோ இதுக்கு மேலே இறங்குறதா விளாக்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் போக வேண்டியது இருக்குது. அந்த மலையில் போயிட்டு ஃபுல்லாக மேலே ஏறிட்டு சுற்றி பார்த்துட்டு என்னதுன்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஒரு குளத்தை பார்த்தோம். அதில் என்னன்னு பார்த்தம்போது தான் தெரிஞ்சு தாமரை செடி பார்க்க செமையாக இருக்குது. சரி அப்படியே இதையும் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். சரிங்க, நான் அப்படியே பின்னாடி திருப்பி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா, தாமரை செடி ஜூம் பண்ணி காட்டுறேன். செம்மையாக இருக்குது இது. பட் நாங்கள் பக்கத்தில் போய் குளத்துல இறங்கி பார்க்க முடியல. அதான் இல்லைனா கூட ஒன்று பிடுங்கிட்டாச்சு போகலாம் ஏதாச்சும். தெரியுதுங்களா, ஃபுல்லுமே தாமரை செடி தான். இது என்னமோ ஊர் சொன்னாங்கல்ல, இது என்னமோ ஊர் சொன்னாங்க. ஆனால் தாமரை இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் நல்லா இருக்குது. இது அங்கே போய் பார்க்குறேன். பட் தெரியுதா என்னன்னு தெரில, காட்டுறேன். எதுவும் தெரில. இது அதாவது கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பலாம். பசங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்படியே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். கிளம்பிட்டு ஒரு கோயிலுக்கு போகணும். அந்த மலை மேலே ஏறுறது செமையாக இருக்கும். அது வரும்போது தான் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி அங்கேயே அப்படியே போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் வரோம். கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீக்கில் வெயிட் கண்டென்ட் ஒன்று இருக்குது. வெயிட் இருந்து பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சூப்பராக வரும். சீக்கிரமாக அப்டேட் கொடுக்குறேன் அடுத்த எங்கேன்னு. ஆனால் அதில் டைட்டில் எழுதுறது எபிசோட் 2 அப்படின்னு தான் வரும். நான் அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இறக்கிடுறேன். இது மட்டும் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அது சர்ப்ரைஸாக இறக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன இதுன்னு பார்த்துட்டு வீக்கில் வேறு லெவலில் வெயிட்டான கண்டென்ட் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையா நிறைய பயங்கரமாக பார்க்கலாம். அடுத்த வாரம் நிறையா ஃப்ரான்ஸ் ஹீல்ஸ்லேருந்து இறங்கி அங்கேருந்து இறங்கி அப்படியே இங்கே பவானி பக்கத்தில் வந்தாச்சு. பவானி பக்கத்தில் நான் அங்கேயே ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி மலை மேலே. அது நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது பெருசாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு இதோட விளாக முடிச்சிடலான்ட்டு. கிட்டத்தட்ட கொண்டு வந்த காசெல்லாம் பெட்ரோலுக்கே போகுது. நல்லா குடிக்குதுங்க 2 வண்டி. வா இன்னும் போகணும் மேலே. பசங்க முன்னாடி போயிட்டு 2 பேர் அப்படியே மேலே போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே எண்டிங் விளாக் இங்கேயே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு லெவலில் பண்ணிடலாம். வேஷம் இல்லைனால விளாக் பண்ணிட்டு மேலே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு. ஸோ காய்ஸ் வந்தாச்சு கோவிலுக்கு. இது என்ன கோவிலுன்னு தான் தெரில. என்ன கோவில் தான் தெரில. வந்தாச்சு. பெரிய பெரிய மலை கூட ஏறில மட்டும் தெரியுது. சின்ன மலை தான் ஏற முடியல. அதனால ஆரம்பிச்சுங்க. ஆல் ஃபாரஸ்ட் பயங்கரமாக இருக்குங்களா. ஊராட்சி கோட்டமலை
இது எங்கள் மலை, நாங்கள் போகிற பிளேஸ் இந்த மலை. அங்கே போகணும். பசங்க சாமி கும்பிட்டுருக்காங்க, அப்படியே நம்மளும் சாமி கும்பிட்டு நான் வேண்டி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் எபிசோடு 2வதுன்னு வரும். அங்கே போயிட்டு ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இதே மாதிரி ஹில்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போகிறதா பிளானு. என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து போயிடலாம். இது வாயால் சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு போய் காட்டுறேங்க. நான் இதையும் அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் பயங்கரமாக தான் வரும்னு நினைக்கிறேன். அவனும் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் இதுக்காக. சரி போகலாம், இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்டில் வாங்கிட்டு, ஹெல்மெட்டில் வாங்கிட்டு, வண்டியில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படி நானும் எவ்வளவோ நாள் காத்துட்டேன். ஒன்றும் கண்ட்ரோல் முடியல. அதுக்கப்புறம் அதான் வண்டி பசங்கக்கிட்ட கேட்டு, அப்புறம் வண்டி நம்ம எடுத்த என்எஸ்ஸை கைமீறி போய் அதெல்லாம் ஒரு விலாகாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது மட்டும், அதாவது இத்தனை நாளாக பல மாதங்களுக்கு பிறகு தான் இந்த வீடியோஸில் வருதுங்க. அதாவது அந்த இடையில நடந்த சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நான் தனியாக ஒரு விலாக் எடுத்து காட்டுறேன். கண்டிப்பாக போடுவேன். அது இப்போ போடுவேன்னு என்னன்னு தெரில. நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடியோ எடுத்து போட்டுடலாம். மெயினாக நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேச வர மாட்டேங்குது, மூச்சு அவ்வளோ வாங்குது. சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க பில்லை. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வீக்கில் கண்டிப்பாக வெயிட்டு கண்டென்ட் காத்திருக்கு. எல்லாம் வெயிட்டிங், மரண வெயிட்டில் இருந்தேன். கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிளாக் வேங்க. நாங்கள் அதை சொல்ல வேணாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிளாக் சொல்ல வேணாம். ஏன்னா அது அப்படி சொன்னாவே அது நடக்க மாட்டேங்குது. பட் நார்மலாக சொல்லிடலாம், அதாவது கண்டினியூவாக இருக்குது நம்ம சேனல். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிளாக் வருமானு கேட்டிங்கன்னா அது சொல்லலை. ஏன்னா அது சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது. இனிமேலாச்சும் இப்படி சொல்லி பார்க்கலாம், பேச்சு கரெக்டாக வீடியோ இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம்.